நாம் ஆத்மாவை எதுக்கு ஒப்பு கொடுக்கூடாது? மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது. மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது. அங்கதான் வாசவரம் மாயமாய் போயிடும். உன்னை ரட்சித்தவரும், உன்னை அடைத்தவரும், உனக்காக சிலுவை அடிப்பட்டவரும், உனக்காக காயங்கள் ஏற்றுக்கொண்டவரும், உனக்காக ரத்தத்தை சிந்தினவரும், உனக்காக மறித்து உயிரோட வந்தவரும், பாதளத்தில் எழுந்து வந்தவரும், கல்லறை விட்டு எழுந்து வந்தவரும், உனக்காக உலகத்துல என்ன செஞ்சது? மனுஷனாய் இறங்கி வந்து மனுஷனோட அவர் பேச வந்தார். மனுஷனோடு தம்மோடு உரையாடார். ஹலோ, மனுஷனோட என்ன செஞ்சாரு? உன்னத தேவன், தேவனுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய குமாரன் உலகத்துல மனுஷன் வந்து மனுஷனோட கட்டி தழுவி அவனுக்கு பேச ஆரம்பித்தார். அதுதான் அந்த தெய்வத்தினுடைய தன்மை. நீங்கள் நான் யாரா இருக்கணும்? அவரை போல அப்படி மாறணும். நீதிமொழிகிற 3வது அதிகாரத்துல நீங்க 2ல இருந்து 6வது வசனம் வரல வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் வாசிக்கணும். பார்க்கலாம், கொஞ்சம் பட்டு வாசிங்க. உனக்கு நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாக பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையும் மனுஷனுடைய பார்வையும் தயவையும் நற்புத்தியையும் பெறுவாய். சுய புத்தியில சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையே உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அவர் செவ்வாய்ப்படுத்துவார். எப்போ? நம்ம இருதயத்தில் இந்த வசனத்தை எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தில் பூண்டி கொள்ளணும். ஒரு பாருங்க, தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஒரு சாய்னட் இருக்கும், கழுத்தில் போட்டுட்டே இருப்பாங்க. தீவிரவாதிகள்லாம் சேர்ப்பாங்க, ஒரு கொப்பி மாட்டி இருப்பாங்க. அவங்க தாயத்திலேயே நினைக்கலாம், நாமளே இந்த தாயத்தில் பிடிச்சிட்டானா சுட்டுட்டானா செத்து போடுவான். பிடிச்சிட்டாக்கா அந்த சாயனட் என்ன செய்வான்? அப்படியே எடுத்து அவன் என்ன செஞ்சிடலாம்? அப்படியே கடிச்சிக்குவான். அப்படியே கடிச்சிக்குவான். அவன் அப்படியே கோம்பை செத்து போடுவான். ஏன்னா ரகசியத்தை சொல்லக்கூடாது. ரகசியத்தை காப்பான், தன் ஆட்களை காப்பான், தன் தலைவனை காப்பான், தன்னுடைய படையை காப்பான். அதுதான் அவங்க சாயனட் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க கழுத்துல கட்டிட்டே இருப்பாங்க. கத்தோலிக்க பிள்ளைங்க வசனத்தில் அப்படி தீவிரமாக இருக்க வேண்டும். அது பூண்டி நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? பூண்டிக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிக்கும் போது எழுதும் போது சொல்லணும். தன்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுதா சொல்லணும். தன்னுடைய பிள்ளைகள் காலேஜுக்கு போகுதா அதுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு மிக அழகா சொல்றாரு. அப்போ அதனால தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையில் என்ன பெறுவார்? தயையும் நற்புத்தியையும் பெறுவார். எப்பொழுது? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருக்கிறது. அதே நீங்க நீதிமொழிகள் 8ல 34, 35 வாசிக்கின்ற பொழுது என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவை பெறுவான். கர்த்தரிடத்தில் என்ன பெறுவான்? தயவை பெறுவான். அல்லேலூயா. யாரு? தேவனை கண்டடைகிறவன். தேவனை கண்டடைகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை கண்டடைகிறவனாய் நம்ம காண வேண்டும். அப்படி கண்டடைகிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா? தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்பாங்களா? மனுஷனுடைய பார்வையிலும் தயவு பெறுவார். அதான் அவர் சொல்றாரு, என் வாசப்படியில நித்தம் என்ன செய்ய? நித்தம் விழித்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சோழத்தில் ஓடி பார்க்கிற திரியற தெருவெல்லாம் போய் திரியற. ஆமென். ஐயோ, என் நேசரை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. காணா எங்க தேவையில்லை. இரவெல்லாம் தேவைங்க, பனியும் குளிரும். அவரை கண்டுபிடிக்கிற வரையில அவங்க என்ன செஞ்சாங்க? ஓயவே இல்லை. அவங்க வீட்டு
வீட்டில கொண்டாந்து விடும் வரையில அவங்க தேடிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம அப்படி என்ன செய்யணும்? சபையை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். ஒரு தேடல் இருக்கணும். சபையினுடைய காரியத்தை குறித்து நமக்கு ஒரு தேடல் இருக்கணும். சபை இப்படி இருக்கிறது, சபை சூழல் இப்படி இருக்கு, சபை இப்படி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த தேடல் இருக்கணும். சூழலுக்கு என்ன செஞ்சாங்க? தேடி அவர் கண்டுபிடித்து அவரை வீட்டுக்கு இட்டு வந்த அறையை விட்டு விடுவ வரையில என் கண்களில் எல்லாத்தையும் அப்போ நம்ம யாரா இருக்கணும்? நித்தம் என்ன செய்யணும்? வாசப்படியில விழித்திருந்து தன் நிலையிலேயே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் என்னது? பாக்கியவன். அதுதான் சங்கீதம் 128ல யாரா சொல்றாரு? 1, 2, 3 என்ன சொல்றாரு? 4 வசனம் வாசிங்க. அப்ப காத்திருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். யாரு? அவர் வழியில நடக்கிற கர்த்தருடைய வழியில அவருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிற பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படும். வியாபாரம் ஆஸ்வதிக்கப்படும், கையில் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்படும், பிள்ளைங்க ஆஸ்வதிப்பாங்க, தொழில் ஆஸ்வதிக்கப்படும். அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உங்க கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக்கும்படி செய்கிற தேவன். ஏன்னா அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து அவர் என்ன செய்கிறாரு? பரிபூரணமாய் குறைவு இல்லாதபடி நிறைவாக்குகிற கர்த்தர். 7 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 4000 பேர் சாப்பிட்டு மீதி இருக்கும்படி செய்கிற தேவன். அதாவது எல்லாத்தையும் பூரணப்பட்டு எல்லாத்தையும் நிறைவுபடுத்துகிறவர். உன் குறைவுகள் எல்லாம் மகிமையில் என்ன செய்வார்? கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யத்தின்படி கொடுப்பார்கள். அப்ப அவரு தம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கும் போது நீ நல்லா சாப்பிடுவ, குறைவு இருக்காது, பட்டினி இருக்காது, ஒரு வறுமை இருக்காது, உன் தரித்திரம் மாறி போகும். அப்ப உன் கையில் பிரயாசத்தை அவர் ஆஸ்வதிக்கிறவர், உன் கையில் பிரயாசத்தை பாடுபட்டு இருக்காது. வாசுவத்தை உன் கை பிரயாசம் ஆஸ்வதிக்காம என்ன செய்வாரு? விட மாட்டாரு. கேளு, விடாம கேளு, விடாம கேளு. சாமினா என் வருமானத்தை பெருக்க பண்ணும், என் கையில் பிரயாசம். அப்ப நீங்க சொன்னீங்க என் கையில் பிரயாசம் சாப்பிடுவோம். அடுத்தது சொல்றாரு, என்ன சொல்றாரு? திராட்சை செடியை போல இருப்பார் உன் பிள்ளைகளோ உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றி எப்படி இருப்பாங்க? ஒலிவமர கண்டுகளை போல. என் பிள்ளைங்க என்னை விட்டு எங்கேயும் போகிற படிக்க வச்சேன், எது கிடைக்குது சாப்பிட்டு ஓடிச்சு. கர்த்தருடைய வசனம் தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். அது நம்மளை சுற்றி இருக்கணும். யாரு? உன் பிள்ளைங்க வீட்டோர்கள் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாங்க. அப்படி இருக்கணும் நம்ம பிள்ளைங்க, நம்மளை சுத்தியே இருக்கணும். வருமானம் எங்களுக்கு வருதோ வரலையோ அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்தே ஊழியம் செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. என்னைக்கு 14 வயசு என் மகளுக்கு ஆச்சோ அன்னையிலிருந்து என் மகள் பாடிட்டு தான் இருந்தாங்க. என் பிள்ளைங்க எப்போ காலேஜ் விட்டு வருவாங்களோ அப்பெல்லாம் என்ன செய்வாங்க? ஓசி பண்ணுவாங்க. எப்பெல்லாம் பிள்ளை கூட பச்சைங்களோ மோல் அடிப்பான். அவங்க அப்படியே சுற்றி தான் வந்துட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. கட்டு நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், அவங்களுக்கும் ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவார், அதை கொடுக்க முடியாத பிள்ளைகளை கத்தர் மாற்றுவார். இன்னைக்கு எங்களுக்கு வேணுமா அப்படி இருக்கலாம், ஆனா நாளைக்கு கத்தர் எப்படி வாசல் மாற்றுவார் என்று எங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது. ஒன்று தெரிகிற கத்தருக்கு மட்டும்தான் நாம் எந்த நேரத்தில் எதை கொடுத்து நம்மளை உயர்த்தணும் ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அடுத்த 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒரே ஜபத்தில் 2025 முடியும் பொழுது ஒரு கடன் கூட இல்லை, கர்த்தர் அடைச்சாருன்னு சொன்னார்.
அடுத்தது 26க்கு போகும்போது கடத்துல இருக்கிறேன்னு நான் சொல்லவே கூடாது சாமி. ஹல்லேலூயா. அதுக்கு எங்களுக்கு வருமானத்தை கொடுங்க. அது எங்களை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும், எங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காக என்ன செய்யணும்? நாம ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கணும். போய் 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 திரும்பி திரும்பி கடத்த வாங்கி சாமி கடன் 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 சொல்லக்கூடாது. முடிவு எடுத்துல அடுத்தது நாம போய் தான் செய்யக்கூடாது. போய் சிக்க கூட கூடாது. கேட்கணும். ஆசீர்வாதம் இடம் வாங்கிறதுக்கு முன்பு ஆசீர்வாதம் கேளுங்க. சாமி நான் கடன் வாங்கிறதுக்குள்ள எனக்கு உதவி செய்து கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாருன்னா அது திருப்பி கொடுக்கவும் அவரால் முடியும். ஹல்லேலூயா. நீயே போய் என்ன செய்யற? யாராவது வருவான், சாமி இந்தாங்க ஜெபம் பண்ண, நீங்க ஏதோ கர்த்தர் கொடுக்க சொன்னாரு கொடுத்து, அப்படி இல்லையா நீங்க இப்படி நெருக்கத்தில் இருக்கிறேன்னு சொன்ன இந்த வட்டியெல்லாம் ஒன்றும் தேவை, நீங்க எப்போ கொடுத்தாலும் கொடுங்க. அவங்க போயிட்டே இருக்குவாங்க, யாருமே தெரியாது. ஹல்லேலூயா. இந்தாங்க வட்டி என்று ஒண்ணு, நீங்க எப்போ கொடுக்க உங்களுக்கு மனசு இருக்கோ, ஆனா வாங்கிட்டு கொடுக்காம விட்டுறாதீங்க. நீ கத்தரில் போகும்போது யாரை போய் நிற்ப? அந்த தீர்க்க தரிசி புத்திரர்கள் போய் நீ யாரை நிற்ப? கடன்காரன் தான் போய் நிற்கணும். அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இந்த கட்டுறதுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் ஓட்டுறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நான் காசு சேர்த்து வச்சிருந்தேன்னா என் மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது கடன் இல்லாத கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஷீவரா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அந்த லோனெல்லாம் மந்தத்தெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னா அப்புறம் புரிஞ்சு போச்சு, லோனெல்லாம் கட்டி முடிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. கடன் இல்லாத கல்யாணம் பண்ணியிருப்பேன் என் பிள்ளைக்கு. எதுக்கு? சமைக்காக தான் போட்டோம், வாங்கி 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 வாங்கி. அதனால தான் எங்களுக்கு கடன் வந்தது. ஹல்லேலூயா. இல்லைன்னா என் பிள்ளைங்களுக்குலாம் கடன் இல்லாத கல்யாணம் பண்ணியிருப்பேன், சிரமம் இல்லாத கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு திட்டம் உங்களுக்கு வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் சபைக்கு வச்சுக்கிறார், ஒரு திட்டத்தை ஊழியக்காரனுக்கு வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றாம என்ன செய்ய மாட்டாரு? நிறைவேற்ற மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னதை செய்ய மாட்டாரு. உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் உனக்காக எனக்காக கர்த்தர் யாவையும் செய்கிற கர்த்தர். அவர் யாவையும் செய்கிற கர்த்தர். அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவர் உங்களை என்ன இந்த இடத்துல போகும்போது வெறுமையா என்ன செய்ய மாட்டாரு? அனுப்ப மாட்டார், விட மாட்டாரு, அனுப்ப மாட்டார். இங்க இருந்து நீங்க போறீங்க, எப்படி போகணும்? நிறைவா தான் போகணும், குறைவா போகவே கூடாது. அவர் என்ன சொல்ற? கேளு, அப்பதான் என்ன செய்வேன்? உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தான் கொடுப்பேன், குறைவா இருக்கும்படி கொடுக்கறதுக்கு தெய்வம் அல்ல. அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே நீங்க யாருக்கு இப்போ 1:12 நீங்க வாசிக்கும் போது இப்போ இங்க 2 காரியங்களை சொல்றாரு, 3 காரியங்களை சொல்றாரு. நீங்க யாக்கோப்பு நீங்க பிரியமானவர்களே 1வது அதிகாரத்துல நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்ன கருத்தாரு? எப்போ வாக்குத்தத்தம் பண்ணின? எப்போ? கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்க, கர்த்தரிடத்துல பற்றுதலா இருக்கிற பிள்ளைங்க, கர்த்தரை அதிகமா நேசிக்கிற பிள்ளைங்க, அதிகமா அன்பு கூறுகிற பிள்ளைங்க, அதிகமா ஜெபிக்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்காக தங்களை அப்படியே முழுமையா அர்ப்பணிக்கிறாங்க. பத்தியா? புரியுதா? என்ன செய்வார் அவரு? அப்போ சோதனையை சகிக்கணும். வருகிறா சோதனையை சகி. சோதனையை பார்த்து விலகி ஓடாத, சோதனையை கண்டு அஞ்சு நடுங்காத. ஐயோ எனக்கு பயங்கரமான சோதனை. யோபு சொன்ன பயங்கரம் வந்த, யோபுக்கு வந்த போல நமக்கு சோதனை வந்தது. யோபு பட்ட சோதனையை நாம பட்டோம், யோபு கண்ட சோதனை நம்ம கண்டோம். என்ன யோபு நான் ஓடிட்டாரா? சோர்ந்து ஓடிட்டாரா? வேணாம் ஓடிட்டாரா? போப்பா, கத்திரி கொடுத்தாரு, கத்திரி எடுத்தாரு. போ, கத்திரிக்கை பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கத்திரிக்கை ஸ்தோத்திரம். கத்திரி கொடுத்த கத்திரி எடுத்தார். கத்திரி பரிசுத்தத்துக்கு என்ன செஞ்சாரு? ஸ்தோத்திரம்பா. அவரு கொடுத்தாரு, எடுத்தாரு. அதே எடுக்கிறவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைப்பதே ஒன்றும் செய்யாது.
குறைபடாது, தடைப்படாது. அவர் செய்ய நினைப்பது என்னது? ஒரு நாள் தடைப்படாது, குறைபடாது. ஒரு ஐயா வந்து நேற்று நாள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பெருமான் ஐயா வந்து எனக்கு வந்திருந்தது. அதில் வந்து அவர் பெருமான் ஐயா இன்னொருத்தர் வந்து அவர் இருக்கிறார். அவர் பேர் என்னப்பா? அவர் பேர் ஜூடா. அவர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார், என்னுடைய செல்லுக்கு வந்திருந்தது வாட்ஸ்அப்புக்கு. அப்போ குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. இந்த பாட்டு அப்போ என்னன்னா பயங்கர ஃபேமஸ். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறை. இது என்னன்னா கொளத்தூர்ல ஒரு ஏசிய சர்ச் பாஸ் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஏசிய சர்ச் பாஸ் கூட்டு வந்தாங்க. யாரை கூட்டு வந்தாங்க? பெருமான். அப்ப கொஞ்சம் பேர் இருந்தா கூட போவாங்க. அப்ப 50 பேர் இருந்தா கூட 20 பேர் இருந்தா கூட பெருமான் செய்ய என்ன செய்வாரு? போவாங்க. அப்போ பெருமான் செய்ய இருக்கும்போது அந்த பாஸ் என்ன செஞ்சாரு? அது வந்து கூரையா இருந்ததுதான், கூரை கொட்டா இருந்ததுதான். அவங்க செஞ்ச குறை இல்லைன்னு பார்த்துட்டாரு. கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே அப்படின்னா பெருமாள் செய்யவுக்கு என்ன கேட்டான்? ஆஹா, நம்மளே ஒரு நடிகர், நம்மளை விட என்ன செய்யறாரு? ரொம்ப அழகா நடிச்சுட்டாரு அந்த பாட்டு அப்படின்ட்டு. கொஞ்ச வருஷம் கழிச்சு அந்த பாஸ் அதே பெருமான் கூட்டு வந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி என்ன செஞ்சாரா? கேட்டாரா, என்னடா கூரை எங்கடா அப்படின்னாரா? ஐயா மோல்டிங் ஆயிடுச்சு, எல்லாம் பலபலன் ஆயிடுச்சு, எல்லாம் பலபலன் ஆயிடுச்சுன்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவரு போயிருக்கிறாரு. இப்போ ரீசனா அந்த சபையை அப்புளோ நவீன கால சிஸ்டங்கள் என்ன இருக்கோ அத்தனை ஸ்பீக்கர் சிஸ்டங்கள், மைக் சிஸ்டங்கள், எவ்வளோ கீபோர்டுகள், எவ்வளோ சபை எல்லாம் அந்த சபை அவ்வளவு தரும். பல லட்சம் ரூபாய்களுக்கு. அன்னைக்கு பெருமாச பாட்டு அவரு யாருக்கு? கூரை இல்லை, கூரை இல்லை அப்படின்னு இன்னைக்கு அதிநவீன அழைப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெருமாசு அந்த ஜோடா இன்னொருத்தர் தம்பி ஒருத்தர் பாட்டு அவங்க எல்லாம் 3 பேரா சேர்ந்து கலாய்க்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கலாய்க்கிற அப்படி அவங்க சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த ரசனையா ஐயா பெருமான் ஐயா அந்த காரியத்தை சொல்ற, அவ்வளவு ரசனையா அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவன் யாரு சோதனை வரும்பொழுது நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? சோதனை அது சகிக்கணும். அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் திரும்பி என்ன செய்வாரு? கொடுப்பார். மாறிடும், சூழ்நிலை மாறும், பிரச்சனைகள் மாறும், குறைகள் மாறும். கர்த்தர்